விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு போ. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பீயிங் அ டாக்டர் எங்களுக்கு இது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தான் வீடு, ஹாஸ்பிட்டல் தான் எல்லாமே. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு பொண்ணை வந்து கெடுத்துருக்காங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப வலிக்குது மனசு, பயமாகவும் இருக்குது. மெட்ரோ சிட்டி வரைக்கும் எல்லா விமனுக்கும் மாறாது இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, they have all been physically violated by men in their workspace or in their family or in public places. எவனாவது ஒரு பெண்ணை ஃபிகர்னு கூப்பிட்டான்னா நீங்களை செருப்பு எடுத்துட்டு அடிச்சுட்டு வாங்கம்மா, நாங்கள் மற்ற எல்லாம் பார்த்துக்கோம். Also, you have news articles that do say that they tried accessing the porn websites to see the Kolkata case. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பெயின் என்னன்னா, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே உரத்த நாடுங்கிறான், இந்த பக்கம் கிருஷ்ணகிரிங்கிறான், அந்த பக்கம் நாசிக்குங்கிறா மகாராஷ்டிரா, வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. 51 எஃப்ஐஆர் 1 மணி நேரம். நீங்களாம் இங்கே வந்தீங்கல்ல, இதுக்குள்ளே 51 ரேப் நடந்துருக்கு. ஒருத்தன் என் புருஷனா இருக்கான், அவன் வந்துட்டு என்ன ரேப் பண்றான், அவனை நான் கொஸ்டினே பண்ண முடியாது, அவனை நான் ஜெயிலே போட முடியாது. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு ஒரு ரெப்பர்கஷன்ஸே கிடையாது, ஒரு பின்னாடி ஒரு கான்சிக்வன்சஸே அவன் ஃபேஸ் பண்ண மாட்டாங்கிறது எவ்வளோ க்ரூயலான விஷயம். So Indian judiciary is also something that have to work on itself to make it better for women. எல்லாருமே சொல்கிறாங்க, பிரின்சிபல் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் அந்த பொண்ணு தனியாக இருக்குது மேலே, ஏன் வந்து கூட்டமாக இருந்திருக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு எங்கே வேணால் இருக்கலாம், ஒரு டாக்டர் எங்கே வேணால் போய் டியூட்டி செய்யலாம், நீங்கள் தொடாதீங்க. இப்போ வந்துட்டு இது நேஷனல் வைட் மூவ்மெண்ட்டாக ஆயிருக்கு. லைக் 2012 வந்துட்டு டெல்லி ரேப் கேஸ் நடந்த மாதிரி. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 12 வயசு தான் எனக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும், இப்போ எனக்கு 24 வயசு ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் எதுவும் மாறாமல் இருக்குன்ற ஒரு சின்ன இதே வந்துட்டு இட்ஸ் ஹிட்டிங் மீ ஹார்ட். அப்போ எனக்கு வந்துட்டு இதுதான் நியூஸ்ன்னு தெரியும். ஓகே, ரேப்னா என்ன, இப்படி தான் நடக்குமான்னு பேப்பரில் பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ 24 வயசில் ரோட்டில் போகிறப்ப எனக்கு அந்த பயம் இருக்குது, நான் தனியாக இருக்கப்போ எனக்கு அந்த பயம் இருக்குது. யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் எனக்கு சேஃப்டி இல்லாத ஒரு ஹாஸ்டல் ஃபீல் வந்தால் எனக்கு அந்த ஒரு பயம் வருது. அப்போ நான் மேக்சின்ஸ் பார்க்குறேன், ஒரு சின்ன செக்ஷுவல் அசால்ட்லேருந்து, அதாவது பஸ்ஸில் போகிறப்ப அத்துமீறதுலேருந்து, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், ஒர்க் பிளேஸில் ஹாரஸ்மெண்ட் நடக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி ரேப் நடக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நியூஸையும் நான் படிக்கிறப்போ, நான் ஃபஸ்ட்டு டைம் இதை பற்றி படித்தப்போ இப்போ வரைக்கும் ஒரு 12 வருஷம் 13 வருஷம் வித்தியாசம் இருந்திருக்கு. ஏன் எதுவுமே மாறல? அப்படியே நம்ம ஏன் வந்துட்டு இவ்வளோ எல்லா விஷயத்துலையும் மாறி இருக்கு. நான் யூஸ் பண்ணுற ஃபோன் மாறி இருக்கு, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மாறி இருக்கு, எல்லா விஷயமும் மாறி இருக்கப்போ ஏன் நம்மளோட சேஃப்டி விஷயம் மட்டும் எதுவுமே மாறல? எல்லாம் ஹைடெக்காக கொண்டு வராங்க, இது இன்டர்நெட் சேஃப்டிலேருந்து எல்லாமே கொண்டு வராங்க. ஏன் விமன் சேஃப்டிக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை? பாலிசி மேக்கிங்கில் ஏன் இவ்வளோ டிலே நடக்குது? லைக் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாலிசிஸில் எவ்வளோ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஹவு ஹார்ட் த லா ஹேஸ் பீன், ஹவு ஸ்ட்ராங் த ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் ஹேஸ் பீன். அதாவது தப்பு நடந்தால் அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் வேறு, தப்பே நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, எவ்வளோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பெரிய விஷயம் பெருசாக நடந்திருக்க ஒரு விஷயம் வந்துட்டு அது ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. லைக் சின்ன சின்ன இடத்துலேருந்து பெரிய பெரிய இடம் வரைக்கும், வில்லேஜ்லேருந்து மெட்ரோ சிட்டி வரைக்கும் எல்லா விமனுக்கும் மாறாது இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, they have all been physically violated by men in their workspace or in their family or in public places. ஏன் அது நடக்குது? எல்லாத்துக்குமே இது ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது நம்ம என்ன பண்ணலாம்? அது வந்துட்டு it's a thing that society should join with the government. I'm mad with the government, like be it the central government or every state government that's letting it happen. But I'm also mad at the people that's enabling them. நீ ஒரு அக்யூஸ்டை பார்க்குற, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஜோக் பண்ணுறாங்க, ரேப் ஜோக்கோ இல்லை ஹோமோஃபோபிக் ஜோக்கோ பண்ணுறாங்க, நீ அதை சிரிச்சிட்டு விடுற, அது வந்துட்டு அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிற. அப்போனா வந்துட்டு அது எவ்வளோ நியாயமாக இருக்கும்? யூ ஆர் someone who's enabling all these activities, right? அப்போ உங்கள் சொசைட்டி, உங்கள் கம்யூனிட்டிலேயே, உங்களை சுற்றி இருக்க சர்க்கிள்லேயே வந்துட்டு ஒரு பொட்டென்ஷியலாக இப்படி இருக்காங்க அப்படின்னா அது ஜோக் பண்ணி நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் அஃபென்சஸ் நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் சரி பண்ணால் என்ன அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஸோ அந்த நார்மலைஸ் பண்ணுறதுலேருந்து எனேபிள் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். அஃபெண்டர்ஸ் மட்டும்தான் இங்கே குற்றம்னு சொல்ல மாட்டேன், அதை எனேபிள் பண்ணுற எல்லாருக்குமே தப்பு இருக்குது. எல்லா ஆண்களும் எப்படி நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க கேர்ள்ஸை, எப்படி பார்த்துக்க போகிறீங்க கேர்ள்ஸை, அதுதான் இப்போ கற்றுக்கணும். நம்ம கேர்ள்ஸ்க்கு இன்னும் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை, நிறைய சொல்லிட்டோம். எல்லாம் இனிமேல் பாய்ஸ்க்கு தான் சொல்ல போகிறோம். அதுக்கு தான் நான் என் டாக்டர் கூட டாக்டர் படிக்கிறாங்க, அவங்க வந்து இப்போ இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ கல்கட்டா விஷயம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் டாக்டர் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி கூட என் டாக்டர் ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அம்மா நைட்டில் எல்லாம் பாத்ரூம் போனோன்னா ரொம்ப பயமாக இருக்குதம்மான்னு. ஆனாலும் அந்த காலேஜ்லேயும் இல்லைன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே இதுக்கு எல்லாருக்கும் என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறதே இல்லை. இந்த இன்சிடென்ட் பார்த்ததுக்கப்புறம் என்னால் வந்து தூங்கவே முடியல.
இல்லை. எவ்ரி டைம் நான் வந்து ஃபோன் நீ வந்து ஆனில் வச்சுடுமா, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லைன்னா நீ வந்து இமீடியட்டாக ஒரு விஷயம் கேட்குறேங்க, நம்ம இமீடியட் மெசேஜ் பண்ணிட்டாலும் கூட நம்ம போக முடியுமா, பார்க்க முடியுமா? இன்னொரு விஷயம், இது வந்து நீ பண்ணுறியா நான் பண்ணுறியா நான் பண்ணுறியா நீ பண்ணுறியா, நான் பண்ணும்போது வந்து நல்லா இருக்காது, அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அன்றது ஒரு ஸ்டெப் எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் எல்லாருமே நீங்கள் வந்து தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் நடந்ததோ பரவாயில்ல, அவங்க வீட்டில் நடக்கல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு எல்லாருக்குமே எப்பவுமே எந்த விஷயத்திலும் நடக்கும். அதுக்காக நம்ம எல்லாருமே வந்து கை பிடிச்ச மாதிரி எல்லாரும் வந்து நம்ம சேர்ந்து இருக்கணும். எல்லாருமே அந்த மாதிரி கல்கட்டாவில் இந்த விஷயம் நடந்ததுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நம்ம நினைச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும், இல்லைன்னா வரவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க. பீயிங் அ டாக்டர் எங்களுக்கு இது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தான் வீடு, ஹாஸ்பிட்டல் தான் எல்லாமே. எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பெட்டில் தான் படுத்து தூங்குவோம். தனியாக தான் ஒரு 3 மணிக்கெலாம் தான் எங்களுக்கு நைட் டியூட்டிஸ்லாம் முடியும். தனியாக தான் லிஃப்ட்டில் ஏறி மேலே போகும். ஹாஸ்பிட்டல்னால் யாருமே எங்களுக்கு பாதுகாப்பான இடம், எங்களுக்கு ஒரு கோயில், எங்களுக்கு ஒரு வீடு, எல்லாமே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு பொண்ணை வந்து கெடுத்திருக்காங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப வலிக்குது மனசு, பயமாகவும் இருக்குது. இது நடந்துட்டு ஒரு 3 நாளுக்கு முன்னாடியிலேருந்து எங்களுக்கு ஒழுங்காக தூக்கம் வர மாட்டுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் தனியாக நாங்கள் மேலே போகணுன்னா அது எங்களுக்கு பயமாக இருக்குது. எல்லாமே ஒரு அச்சத்தை உண்டாக்கிடுச்சுது. அச்சத்தை வந்து டாக்டர்ஸ்க்கு உண்டாக்கக்கூடாது. அச்சத்தை வந்து எந்த பெண்ணுக்குமே உண்டாக்கக்கூடாது. டாக்டர்ஸ் அதெல்லாம் இல்லை, பெண்ணுக்கே அச்சம் வரக்கூடாது. இதில் வேறு எல்லாருமே சொல்கிறாங்க, பிரின்சிபல் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் அந்த பொண்ணு தனியாக இருக்குது மேலே, ஏன் வந்து கூட்டமாக இருந்திருக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு எங்கே வேணால் இருக்கலாம், ஒரு டாக்டர் எங்கே வேணால் போய் டியூட்டி செய்யலாம், நீங்கள் தொடாதீங்க, அவ்வளவுதானே வழியாக. அதில் எந்த தப்புமே அந்த பொண்ணு மேலே எனக்கு எந்த தப்புமே இருக்கா மாதிரி தெரியல. எங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு வேணும். ஆஸ் அ டாக்டர்ஸ், ஆஸ் ஃபீமேல் டாக்டர்ஸ், we need more protection and I have a daughter and I'm so scared. நான் எப்படி அந்த பொண்ணை வந்து இந்த சொசைட்டியில் வளர்ப்பேன்றது எனக்கு பயமாக இருக்குது. அதால் இதுக்கு வந்து நல்ல ஜஸ்டிஸ் வரணும். இன்னொரு பொண்ணை தொடறதுக்கு முன்னாடி பயப்படுற மாதிரி ஜஸ்டிஸ் வரணும், அதுதான் முக்கியம். Another thing that you also need to notice is Nirbhaya case நடந்தப்போ people actually came in support of her. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி லெவல் ட்ரோலிங் பண்ணலை. இப்போ நீங்கள் ட்விட்டர் போங்க, you can go to Facebook, you can go to any website. Also you have news articles that do say that they tried accessing the porn websites to see the Kolkata case. Are you seeing the mentality change that's happened between 2012 and what's happened now? And I do not know where it is going, but there are pages, Instagram pages, Twitter Twitter pages, where they call it, yeah, எல்லா இடத்துலயுமே வந்து they are அவங்க searching troll for content troll இது content பண்றாங்க. ஆக்கிட்டாங்க. So that needs to be changed. அது மைண்ட் செட்ல இருந்தா கொண்டு வரணும். That has to be brought in from childhood. நீங்கள் வந்து இப்போ டக்குன்னு மாற்றணும்னா இட்ஸ் கோன் பி வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி மாற்றுறதுக்கு the only implementation that you can do is have a strict law to have policy changes where quick action is taken, and that's the only thing you can approach. That's the only way you can approach this. I think personally அவ்வளவுதான். By policy changes we mean educational policy changes, law changes. அதாவது ப்ரிவென்ஷனுக்காக என்னென்னலாம் பண்ணலாம், நடந்தா அவங்களை எப்படி எல்லாம் பனிஷ் பண்ணலாம். அதாவது இப்போ ஒருத்தங்களை பனிஷ் பண்ணால் அது வந்துட்டு இட் வில் ப்ரிவென்ட் அ லாட் ஆஃப் பீப்புள். சரி, நடந்துருச்சு, அதை வந்து பனிஷ் பண்ணிட்டு இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்தா மற்றவங்க மாறாமல் இருக்கலாம். சரி, இனிமேல் நடக்காமல் என்னென்னலாம் கொண்டு வரலாம், சிசிடிவிஸ் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி ஒரு ரெகுலேட் பண்ணணும். சரி, இன்னொரு கமிட்டி ஆரம்பிக்கலாமா, கமிட்டி ஆரம்பித்து அந்த கமிட்டியில் ஒன்லி விமன் பீப்புளை போட்டு அது எப்படி அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்கள முடிவு எடுக்க வைக்கலாம். இன்னொன்று, இது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இருக்க ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அந்த மென்டாலிட்டியை மாத்திரக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எஜுகேஷன் சிஸ்டத்தில் சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஏன் செக்ஸ் எஜுகேஷன் ஏன் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வராமல் இப்போ வந்து ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுது, ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்படுறான் இந்தியாவில். ஓகேங்களா, இப்படி இருக்கப்போ நம்ம வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளோ ஹெரிட்டேஜ் அது இதுன்ட்டு, அது எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு. எல்லா விமனுமே ஏதாவது ஒரு ஸ்பேஸில் பர்சனலாக வயலேட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்னால் சொல்ல முடியாது I wasn't violated, I have been violated. Every woman I know have been violated. So when this is this common, the only way we could rectify this is by education, sex education. சின்ன வயசு மாறணும்னே இதுக்கு வந்து ரொம்ப நல்ல தண்டனை கொடுக்கணுங்க. இப்போ துபாயில் சொல்லுவாங்க, ஏதாவது தப்பு பண்ணியாச்சுன்னா ஒரு கை எடுக்கிறாங்க, ஒரு கால் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி அந்த மாதிரி நடக்கிறது இல்லைங்க. நமக்கு வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு லாயர் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அது பண்ணி காமிச்சிடுங்க, அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது, அது நாங்கள் எப்படி காமிக்க முடியும் உங்களுக்காக சொல்லுங்கள். எனக்கு என்ன நான் சொல்ல முடியும், இப்போ எங்கள் டாக்டர் வந்து நைட் டியூட்டி போகுது, அங்கே பாத்ரூம்க்கு போயிருக்குது இல்லைன்னு சொல்லி நான் எப்படி காட்ட முடியும், அது உங்களுக்கு எல்லாம் புரியாதா? இது எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தால் தானே, நம்ம எல்லாம் சேர்க்குறதே கிடையாது. நம்ம சேர்க்குறோமா, நீங்கள் சேர்க்குறீங்களா? இது எனக்கு என்ன வந்தது, எனக்கு வந்து வீட்டில் அந்த மாதிரி ஆகிடும், நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன, நம்ம யாருமே நம்ம நீங்கள் வந்து ஒரு போலீஸ் அதுக்கு போயிட்டு நீங்கள் எழுத சொல்லுங்கள், எழுதவே மாட்டாங்க.
ஏன் எழுத மாட்டாங்க? எதுக்காக எழுத மாட்டாங்க? நீங்கள் வந்து எதுக்காக நீங்கள் வெரிஃபை பண்ணுறதே கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. எங்களை தப்பிங்க இருந்தால் எங்களை தண்டிச்சிடுங்க, பரவாயில்லை. பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்திருந்தா தானே, நீங்களும் நானும் இப்போ இருக்காரு கேமராமேன், நம்ம எல்லாம் சேர்ந்தது தானே. உங்களது ஒரு ரூட்டு, எங்களது என்னது ஒரு ரூட்டு. எங்களுக்கு இல்லை எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு நாளைக்கு வந்து அவங்க அதில் கோர்ட்டில் கூப்பிட போகிறாங்க, இது போகிறாங்க, அந்த மாதிரி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொல்லுமா, எதுக்கு நீ அதுக்கு போனேன், நீ ஏன் அவனை வந்து அது பண்ணியிருக்கே, நமக்கு என்ன தேவை இல்லாதது இல்லை, நம்மளால் முடியாது இல்லை, அந்த மாதிரி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வந்து ஜஸ்டிஸ்ஃபை வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்காக நம்ம பண்ணுறதே கிடையாது இல்லையா? அது பண்ணதான் எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். You know, the other day I was traveling by bus. I was the only female in the bus and I had to let all of my friends know நான் இந்த லொகேஷனில் இருக்கேன். and 7 மணி தான் ஆச்சு. You know, I was the only female on the bus. I was terrified. You know, ஏதாச்சும் ஆயிடுமோ, because now the route வந்து கொஞ்சம் இருட்டான route and அங்கே லைட்ஸ் இருக்காது. I was terrified. I was totally petrified. வித்தின் சென்னைக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மாதிரி? Yes, within Chennai. It doesn't matter. Metro city la thananga nadakudhu, Delhi la nadakudhu. You know, it happens in all metro cities. Just that it doesn't come out media la. This was because the medico issue mottum illa. One thing you need to note is that it's not just a medico issue. It's all over, or all women, not just in India, across the world. You know, so adha solrene, it scares you psychologically. We are always in a constant flight or fight system. That is the literal state of all women right now. ஒரு ஆம்னி பஸ் புக் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணும், என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காளான்னு பார்த்து புக் பண்ணும். அடுத்து டைமிங், நான் காலைல 4 மணிக்கு வந்து இறங்க முடியாது, விடிஞ்ச அப்புறம் தான் வந்து இறங்குற மாதிரி டைமிங் பார்த்து புக் பண்ணும். ஓகே, 6 இருக்கா, எங்கே இறங்கினாலும் நான் சேஃபாக இறங்குவேன், அந்த தாட் இருக்கணும். சரி, நான் வந்துட்டு 5:30 வந்து இறங்குறேன், இருட்டாக இருக்குது பஸ் ஸ்டாண்டில், நான் பஸ் ஏறுறேன். நான் வீட்டுக்கு போகிற பஸ் ஏறணும்னா அந்த பஸ்ஸில் மற்ற பசங்க இருக்காங்க, மற்ற பொண்ணுங்க இருக்காங்களா, தனியாக இருக்கேன்னா அதை நான் யோசிக்கிறோம். இல்லை, நான் கேப் புக் பண்ணுறேன் அப்படின்னா நான் டயர்டாக இருக்கேன்னு வைங்களேன், அந்த ட்ராவலில் என்னால் அந்த கேப் ஏறி தூங்க முடியாது. கரெக்டான ரூட்டில் தான் அவர் போகிறாரா, நான் ஏறணும்னு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் அனுப்பணும். இந்த மாதிரி அந்த கேபில் போகிறேன், இந்த நம்பரு, இவங்க டிரைவரு, இல்லை இந்த டிரைவரோட இந்த வண்டி நம்பர் மாறி இருக்குது, இதுக்கும் நீ செக் பண்ணிக்கோ, நான் எல்லா டீட்டெயில்ஸ் தான் அனுப்புகிறேன். என்னால் 45 நிமிஷம் என் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு வைங்களேன், அந்த 45 நிமிஷம் என்னால் ரிலாக்ஸாக தூங்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. நான் உட்காந்து ஓகே மேப்பில் கரெக்டாக போகிற வழி தான் இவர் போறாரா அப்படின்னு நான் செக் பண்ணி நான் புக் பண்றது கூட என் வீட்டுக்கு டைரக்டா புக் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்களேன், பின்ன வந்து நின்னுட்டா, ஸோ வீட்ல இருந்து ஒரு 2-3 வீடு தள்ளியோ இல்லை அந்த தெருவோட எண்ட்லயோ புக் பண்ணும். அங்க இறங்கி அங்கிருந்து நான் நடந்து போகணும், பே பண்ணும், கூகுள் பே பண்ணணும்னா என் நம்பர் தெரியாத மாதிரி நான் பே பண்ணும். இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ், அதாவது நான் ஒரு ட்ராவல் பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா, அதாவது ஊர்லேருந்து வந்து இறங்குற வரைக்குமே இதுக்கே நான் இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் நான் இந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த இடத்துக்கு போகிறேன், இத்தனை பேர் என்னை பார்க்க போகிறாங்க, அவங்க பார்வையெல்லாம் வந்துட்டு நார்மலாக தான் இருப்பாங்க, சல்லாபாத்தோட பார்ப்பாங்களா, அதனை எப்படி காப்பாற்றலாம், அவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன இருக்கணும், ஏன்னா வருத்தப்படக்கூடாது இல்லையா, அது அவனோட வருத்தமாக தானே இருக்கணும். ஆனால் எனக்கு அது வருத்தப்பட வைக்கிறதுனா அது சொசைட்டியோட தப்பு தானே. நீ இப்படி ட்ரெஸ் போடுற, நீ இப்படி பேசுகிற, நீ வந்துட்டு இங்கெல்லாம் போகிற, உனக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒருத்தங்க வந்துட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது சொசைட்டியோட தப்பு தானே. அதாவது ஒரு ட்ராவல் விஷயத்துலேருந்து சின்ன விஷயத்துல நாங்கள் இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா அப்படிதான் எங்களை வந்துட்டு நான் மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்க ஐ திங்க் எவ்ரிஒன் அக்ரி வித் தட். ரோட்ல நடந்து போனா கூட நாங்க பார்க்கணும், யார் எங்களை எப்படி பார்க்கறா, ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா, இல்லை அவங்க எந்த ரீசனுக்காக பின்னாடி வராங்க, எல்லாமே நோட் பண்ணணும். யூனோ, அதுதான். ஸோ சம்டைம்ஸ் தான் இப்போ எனக்கு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 9:30 ஆயிரும், மெடிக்கல் சாத்திடுவாங்க, நான் நடந்து போய் வாங்க முடியாது. லஞ்ச் பிரேக்கில் லஞ்ச் சாப்பிடாம நான் போய் மெடிக்கல்ஸில் திங்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு என்னென்ன வேணுமோ. ஏன்னா என்னால் நைட்டுக்கு இந்த லிமிட்டுக்கு மேலே தனியாக போக முடியாது, எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கும். அப்படிதான் சொசைட்டி வச்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு சொசைட்டியில் வாழ்றோம்னா ஐ திங்க் இட்ஸ் எவ்ரிஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹூ லிவ்ஸ் இன் த சொசைட்டி டு மேக் இட் பெட்டர், நாட் விமன், நாட் மென். ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் அ மேன் கம் அக்ராஸ் offenders or people who enable offenders, அவன் தெரியாம பண்ணிட்டான்டா, ஜோக்கா பண்ணிட்டான்டா அப்படின்றது, இல்ல ஜோக் பண்ணி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றது. யூ cannot normalize this. இது வந்துட்டு எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் அந்த வலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் மறந்துடுறாங்க என்னன்னா, இந்த கேசஸ் ஆஃப் ரேப் the place of the offense is their body. They cannot escape the body. ஓகேங்களா, எவ்வளோதான் ஆனாலும் அவங்க சர்வைவ் ஆனாலும் அவங்களுக்கு கஷ்டம், அவங்க இறந்து போனாலும் அவங்களுக்கு கஷ்டம். You have to understand how big of a crime it is. The crime happens on her body. ஓகேங்களா, அந்த பாடி விட்டு அவங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. ஒன்லி வே டு எஸ்கேப் இஸ் டெத், which is worse, right? ஸோ அப்படி ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் எப்படி ஜோக் பண்ண முடியும்? அது எப்படி நார்மலாக ஜோக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி அது நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தோணுமா? இப்போ எனக்கு தோணாது. என் ஃப்ரெண்டே ஒருத்தவங்க என் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, அது நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னா I would question them. The least I could do. I cannot enable that shit, right? It is normalized because another thing you need to also note is a lot of women have become numb to it. You know, psychologically they become numb to it. Catcalling ஆ இருக்கட்டும், விசில் அடிக்கிறதா இருக்கட்டும், யூனோ ஓரமாக நாங்கள் நடந்து போகும்போது சைடில் அப்படியே தொட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே நோட் பண்ணிவிட்டு we are quiet, we are silent, you know, nobody
பிகாஸ் தே திங்க் ஓ நார்மலாக நடக்கிறது தானே, ரெகுலர் நடக்கிறது தானே. விமனே அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக பீன் அஃபெக்டட் டு சச் ஸ்டே தட் வி டோன்ட் ரியலைஸ் இட் until and unless it goes to this extent of a rape. ஸ்டார்டிங்லேருந்தே ஈவன் ஒரு கேட் காலிங்னா கூட அது பனிஷ் பண்ணணுன்ற ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் வி ட்ரைங் டு சே. யா. அண்ட் தேர் ஆர் மெனி இஷ்யூஸ் லைக் இப்போது மேரிட்டல் ரேப்னு இருக்குது. பாதி பேருக்கு அது தப்புனே தெரியாது. லீகலே அது லான் தப்புன்னு சொல்லலை. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் சம்ஒன் இஸ் மேரிட் டு மீ அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் ஹேவ் செக்ஸ் வித் ஹிம், அவன் வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணுறான், அது தப்பு இல்லை அப்படின்னு லாவே சொல்லுது. அது எப்படி கரெக்ட் ஆகும்? ஏன்னா நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக டு ஐ ஓ ஹிம் செக்ஸ்? நோ, ரைட்? மேரிட்டல் ரேப்லேருந்து எல்லாமே நார்மல் செய்யப்பட்டிருக்கு. சிலதெல்லாம் லீகலி நார்மல் செய்யப்பட்டிருக்கு, சிலதெல்லாம் சோஷியலி நார்மல் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் பேத்தட்டிக். லைக் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் என் புருஷனாக இருக்கான், அவன் வந்துட்டு என்ன ரேப் பண்ணுறான், அவனை நான் கொஸ்டினே பண்ண முடியாது, அவனை நான் ஜெயிலே போட முடியாது. அவன் வந்துட்டு அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு ஒரு ரெப்பர்கஷன்ஸே கிடையாது, ஒரு பின்னாடி ஒரு கான்சிக்வன்சஸே அவன் ஃபேஸ் பண்ண மாட்டாங்கிறது எவ்வளோ க்ரூயலான விஷயம். ஸோ இந்தியன் ஜுடிஷியரி இஸ் ஆல்சோ சம்திங் தட் ஹேவ் டு ஒர்க் ஆன் இட் செல்ஃப் டு மேக் இட் பெட்டர் ஃபார் விமன். ஸோ நாங்கள் வந்து காலேஜாக போய் நேஷ்னலிசம் பற்றியும் நாட்டுக்கு தேவையான ஒரு தேசியவாதத்தை பற்றி பேசிட்டு வரோம். அங்கே நாங்கள் பார்க்கும்பொழுது பல கல்லூரிகளில் வந்து இந்த ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, ஆண்கள் வந்து பெண்கள். நாங்கள் பல கல்லூரிகளில் நானே போய் சொல்லியிருக்கேன், எவனாவது ஒரு பெண்ணை ஃபிகர்னு கூப்பிட்டான்னா நீங்களை செருப்பு எடுத்துகிட்டு அடிச்சுட்டு வாங்கம்மா, நாங்கள் மற்ற எல்லாம் பார்த்துக்கணும். ஜென்ரல் இருக்கார், நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்கள் வந்து நிஜமாக நான் சொல்கிறேன், பிரச்சனை பெண்கள்கிட்டே இல்லை. ஆண்கள் வந்து பெண்களை வந்து மதிக்க கற்றுக்கணும். பெண்கள் வந்து மேலை நாடுகளுடைய ஆடைகளை போடுறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். உங்களை கேட்குறோம், பனியன் எப்படி போட்டு சட்டை போட்டு அவங்க வந்து கேட்குறாங்களா? இது நிறுத்தணும். அவங்க அப்படி போடுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலான்னு நீ பார்த்துட்டு போ. ஆனால் அவங்க பெண்ணை வந்து நீ கலாட்டா பண்ணாது, ஃபிகர்னு கூப்பிடாது, பின்னால் போகாது, அவளை ஹெராஸ் பண்ணாது. யூத் ஃபார் நேஷன் இஸ் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். ஒரு பெரிய ஆப் இருக்குங்க, ஈஸி ஆப், 30 செகண்டில் டவுன்லோட் பண்ணலாம். அது பேர் காவல் உதவி. அது டவுன்லோட் பண்ணி எந்த ஒரு பெண்ணும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி 2 முறை டெலிபரேட்டாக அந்த சென்ட்ரல் எமர்ஜென்சின்னு ப்ரெஸ் பண்ணால் 3-5 நிமிடங்களுக்குள்ளார பக்கத்தில் இருந்து ஒரு போலீஸ்காரங்க வந்துடுவாங்க. இப்போ கல்கட்டாவில் நடந்துச்சு இல்லை, இந்த பொண்ணு மட்டும் இஃப் ஷி ஹேட் தட் ஆப் அண்ட் இஃப் ஷி ஹேட் ப்ரெஸ் ட்வைஸ் 3 to 5 மினிட்ஸில் போலீஸ் வந்திருப்பாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அந்த ஆப் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ், ஐ திங்க் ராஜஸ்தான், 5-6 மாநிலங்கள் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தயவுசெய்து இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் பெண்ணும், ஒவ்வொரு பெண்ணும் தயவுசெய்து காவல் உதவிங்கிற ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்வு இருக்குது. அதில் வந்து அந்த QR கோடு கொண்டு வந்து எல்லா பெண்களையும் ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க பயன்படுத்தணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறோம். ஆண்கள் கல்லூரிகள், we are all going to go to the men's colleges and say, இந்த பாருடா பசங்க எல்லா லேடிஸ் ஆர் கேரிங் தட் ஆப். நீங்கள் கலாட்டா பண்ணினா ஃபிகர்னு சொன்னால் எந்த வகையில் நீங்கள் மிரட்டிங்கனாலும் அவங்க ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணால் போலீஸ் வருவாங்க. உடனே உள்ள ஒரு மாதம் 2 மாதம் நான் பெயிலபிளாக ஒரு 5-6 பேரை போட்டோம்னா இது மாதிரி கூட்டமே தேவைப்படாது, ரேப்பும் நடக்காது. டைம் ஹஸ் கம். நம்ம திமுக வர்சஸ் பிஜேபி வர்சஸ் அதிமுக அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் எல்லாருமே பெண்கள், நம்ம பெண்களை பேணி காப்பதில் ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம்னா நாடு மாறும், ஏறும். பெண்களை பேணி வளர்க்கணும், பெண்களை நாம் காதலிப்போம், நாம் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஜஸ்டிஸ் ஃபார் ஹர் அண்ட் சைலன்ஸ் ஃபார் நன். நீங்கள் சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறதுனால தான் அது நடக்குது. யாருமே சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பெயின் என்னென்னா, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே ஒரத்த நாடுங்கிறான், இந்த பக்கம் கிருஷ்ணகிரிங்கிறான், அந்த பக்கம் நாசிக்குங்கிறா மகாராஷ்டிரா, வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. 51 FIR 1 மணி நேரம். நீங்கள்லாம் இங்கே வந்தீங்கல்ல, இதுக்குள்ளே 51 ரேப் நடந்திருக்கு. நீங்கள் இங்கே வந்த டைமில் 51 ரேப் நடந்திருக்கு இந்தியாவில். 51 FIR ஃபார் ரேப் ஒவ்வொரு மணி நேரமும். ஆல்டுகெதர் 450,000, தட் இஸ் க்ளோஸ் டு 500,000 ரேப்ஸ் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுக்கு. ஆனால் நம்ம தான் தாய் நாடுங்கிறோம், தாய்மொழிங்கிறோம், தாய் மண்ணே சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு தாய் குலத்தை போய் இப்படி நம்ம பாழாக்கிறோம். இட் இஸ் காட் டு ஸ்டாப்புங்க. இந்த வருடம் இந்த பெண்ணோட கொலையோடு இது நிற்கட்டும். அதான் நிர்பயாவோட அம்மா சொன்னாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் நிர்பயா 1.0, 2.0, 3.0, 4.0 சொல்கிறாங்க. என் பொண்ணு தான் போனால் வேறு பொண்ணுங்க போக வேணாம். நீங்கள் உங்கள் வீட்டில் நினச்சி பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு நினச்சின்னா, உங்கள் பொண்களுக்கு நினச்சின்னா என்ன மாதிரி இருக்கும்? நிர்பயா 4.0, 5.0 வேண்டாம், இது நிற்கணும். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பெண்களை பாதுகாத்தோம்னா, ஒவ்வொரு மாநிலம் அந்த பெண்களுக்கு பாதுகாச்சுன்னா வேறு ஒரு நாடை, வேறு ஒரு சுதந்திரம், வேறு ஒரு எதிர்காலத்தை நம்ம நோக்கி நடக்கும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இது வந்து யூத் ஃபார் நேஷனுடைய கம்ப்ளீட் குரூப். We believe in a different and a greater India. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.
திறக்க முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு போ. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.